தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று கரூரில் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணப்போ அந்த பிளேஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் இறந்து போயிருக்காங்க. கரூர் பிளேஸில் ஆக்சுவலாக தளபதி விஜய் 12 மணிக்கே இல்லை 1 மணிக்கே வர வேண்டிய நேரம். ஆனால் இவர் நைட்டு 7:30 மணிக்கு வந்ததுனாலையும் இங்கே இருக்கிற மக்கள் காலையில் 7 மணிலிருந்தே சாப்பிடாம தளபதி விஜயை பார்க்க வெயிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரமா. இவர் லேட்டாக வந்ததுனாலையும் நேரம் போக போக கூட்டம் அதிகமாயிருச்சு. அந்த இடம் ரொம்ப சின்ன இடங்கிற ரீசன்னாலையும் கூட்டம் அதிகமானதுனால கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல 17 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட்ட 39 பேர் இறந்து போயிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்துல பிரச்சாரம் போச்சு. 39 பேர் இறந்து போயிருக்காங்க. 70 பேர் தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. மொத்தமா 100க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரம் நடந்த இடத்துல இப்போ 30க்கு 60 40க்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட் போட்டிருக்காங்க. நேற்று பிரச்சாரம் பண்ண இடம் கரூர்ல இருந்து ஈரோடுக்கு போற முக்கியமான ரோடு. அந்த ரோட்ல தளபதி விஜய் நேற்று ஈவினிங் 6:30 மணிக்கே வந்துட்டாரு. 6:30 மணிக்கே தளபதி விஜய் வேன்ல இந்த இடத்துக்கு வந்தாரு. இவர் வேன் நிப்பாட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருச்சு. இதுக்குன்னு பெருசா செட்டப் போட்டிருந்தாங்க. வலது இடது 2 இடத்துலயும் கூட்ட நெரிசல்ல சிக்கி மக்கள் இறந்து போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தரப்புல 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்புல 27,000 பேர் இந்த பிரச்சாரத்துல கலந்துருக்காங்க. இதனாலையும் லெப்ட் ரைட் உட்பட 2 இடத்துலயும் மக்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டினதுனால போக முடியாம வர முடியாம மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. அவர் பேசுறதுக்கு பக்கத்துல கூரை மரக்கிரைகள் எல்லாமே இருந்துச்சு. இதுல 100கணக்கான பேரு மேல ஏறி நின்று பார்த்திருக்காங்க. இதனாலையும் கூட்டத்துல சிக்கி தவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேசுற இடம் பக்கத்துல ஜெனரேட்டர் வச்சு அந்த ஜெனரேட்டருக்கு பக்கத்துல ஒளிபெருக்கி வச்சு இங்க யாருமே வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய காலனிகள் கிடக்குது, நிறைய இருசக்கர வாகனங்கள் கிடக்குது, நொறுங்கி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கலவரம் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடம். தளபதி விஜய் இங்க பேசுறதுக்கு முன்பாகவே ஆம்புலன்ஸ் வந்தவனமா தான் இருந்துச்சு. நேற்று நாமக்கல்ல தளபதி விஜய் பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரூர் மதியம் 12 மணிக்கு இல்ல 1 மணிக்கு வர வேண்டியது. இதுக்காக இங்க இருக்கிற மக்கள் காலையில 7 மணில இருந்து காத்துட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் இந்த இடத்துக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்திருக்காரு. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. இதனால நேரம் போக போக கூட்டம் அதிகமாக கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது அப்படியே தள்ளுமுள்ளாகி கலவரம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்திருக்குது. லெப்ட் ரைட் உட்பட 2 சைட்லயும் ஆயிரக்கணக்கான பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுலதான் 39 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல சிறுவர்கள் 5, சிறுமிகள் 5, பெண்கள் 17, ஆண்கள் 12, 21 பேர் கவலைக்கிடம் இருக்காங்க. உட்பட 39 பேர் இறந்து போயிருக்காங்க. தளபதி விஜய் இந்த இடத்துக்கு மதியம் 12 மணிக்கு 1 மணிக்கு வர வேண்டியது. அந்த டைம்ல இவர் வரல. ஈவினிங் 6:30 மணிக்கு தான் வந்தாரு. இவர் இவ்வளவு லேட்டா வந்ததுனால மக்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்னாலையும் இவர் சொன்ன டயத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்காது. இவர் பிரச்சாரத்துக்கு கேட்ட இடத்தை தரல, அதுக்கு வேற இடம் கொடுத்திருக்காங்க. அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்திருக்குது. இதனால கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிருக்காங்க. பிரச்சாரம் கேட்ட இடத்தை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்காது. அடுத்து என்னென்ன நடக்குங்கிறது தெரியல, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரூர்ல இப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.